اسكتي اسكتي. انت كنت فين؟ كم هي؟ معلش حبيبتي معلش، لا تبكي ماما لا تبكي، معلش حبيبتي معلش. تعالي جوا. خلي عينيكي على بدر وخذيه غسليه، بعدين نظفي البلاط. him and wash, then clean the floor. Understand? استعملي هذا دواء بكرة ياسر كلهم تمام. في ألم pain இப்போ குறைஞ்சிருக்கு. مين في البيت house مين في மை ஹவுஸ் மேட்டூர். house வீட்டில் இருக்கிறவங்கள கேட்குறியா? ஃபாதர் மதர் சிஸ்டர் பிரதர். انتي متزوجة؟ ها كليانam? No. கல்யாணம் மை லாங்குவேஜ். Your language Kalyanam, my language Manik. Your language good. Usman speak. I study. அதுக்கு என்ன, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஐ டீச் தமிழ் வெல். நான் ஊருக்கு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன். கேள்விப்பட்டிருக்கியா மேட்டூர் டேமை பத்தி? இங்க இருக்கிற மாதிரி இல்ல, அங்க சுத்தி மலையா இருக்கும், ஃபுல்லா கிரீனா இருக்கும். ஃபுல் நிறைய மரங்க, ட்ரீஸ் ட்ரீஸ். 6 மாசம் நல்ல மழையா இருக்கும். மழையில நனைஞ்சிருக்கியா? ரெயின் ரெயின் ரெயின். أنا ساكن في شاطئ البحر أبوي يروح البحر ما يرجع بعد يومين أو 3. أنا ماما يكون 1 بالليل. أنا أسمع صوت أنوان جو بحر. பிரமாதம். நீங்க 2 பேரும் அவங்கவுங்க பாஷையில பேசுறதை யாராவது பார்த்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இவ பேசுனது உனக்கு புரிஞ்சுதா? இவ ஊரு இந்தோனேஷியா. சுனாமி வந்து நாடு முழுக்க கொந்தளிச்சதுல இவ அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே காலி. சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து படித்ததுனால இவ மட்டும் தப்பிச்சா. சும்மா உட்கார வச்சு இவளுக்கு யாராவது சோறு போடுவாங்களா, அதனால தான் இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க ஒரு அடிமை கிடச்சிட்டா. இந்த ஃபோனை கையில் வச்சுக்க. ராத்திரி மட்டும் ஆன் பண்ணால் போதும். என்ன பகலில் நீ காதில் ஃபோன் வச்சிருக்கிறத அந்த கிழவி பார்த்தான்னு வச்சுக்க, முதுகு பழுத்துரும். உங்கள் வீட்டுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இந்த டைமில் மட்டும் ஃபோன் பண்ண சொல்லு. அப்படி இல்லைன்னா வாங்குற சம்பளம் ரீசார்ஜுக்கே சரியாக போயிடும். வரேன். Это Salik. عثمان وين راح عثمان؟ கட்டையில போறவன் இவனுக்கு பாச கயிறு விழ மாட்டேங்குது. عثمان எஸ் سوي صفا. ரெடி பாபா. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நில்றா. யா அல்லாஹ். கிழவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் சொல்றான்.
வேற எதுவும் தெரியலனாலும் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பொண்ணை மட்டும் மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருவான். இடிக்கிறது கிள்றதுன்னு சேட்டை. கிழவனா இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆரம்பத்தில் ஃபாத்திமாவை கூட இப்படி தான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். ايش فيك؟ قلت نظيف أرضيات كويس. اسمع يوم تكون هنا يتكلم عربي ما في قرقر قرقر. سمعت يا عثمان؟ أشتي உன்னை தான் கூப்பிடுறாளுங்க. عثمان எஸ் ترجم لها ايش اقول لك. தாய்த் மதம். انت لازم تغسلين ستاير كلها غسليها كويس. அதாவது துணியெல்லாம் சுத்தமாக துவைக்கணுமா. ம் بعدين لما بدر يقوم اعطيه اكل. இவ பையனுக்கு அதான் வெடிக்கிற மாதிரி இருப்பானே, அவன் எந்திரிச்சதும் வாயில ஏதாவது திணிக்கணுமா. اسمعيني بالليل جاينا ضيوف ولازم تسوي لهم طعام فهمها اكل هم ராத்திரி விருந்துக்கு தடபுடலாம் செஞ்சு வைக்கணுமா. இப்போ ஃபார்ம் ஹவுஸ் போகிறது கூட நல்லா கொட்டிக்கிறதுக்காக தான். திரும்ப வரும்போது நீ என்ன சமைச்சு வச்சிருக்கன்னு நினச்சிக்கிட்டே வருவாளுங்க. இந்த அப்படி இவளுங்களை மேய விட்டுட்டு திரும்ப கூப்பிட்டு வரேன். வாங்க வாங்க. يا 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 ناري من نارك سوارا نارك سوارا bersama dayung 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 sampan. ஏன் நிறுத்திட்ட? ஒய் ஸ்டாப்? எல்லாரும் போயிட்டாங்க. ஆல் கோ. யூ சிங் சிங். யூ சிங். ஐயோ நான் பாட மாட்டேன்பா. நான் நோ சிங். யூ சிங். என் நண்பனோட மச்சான் உஸ்மான் நாளைக்கு சவுதி போகிறான். போன உடனே விசா அனுப்புறதா சொல்லியிருக்கான். முதல்ல சின்ன வேலை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் லைசன்ஸ் எடுக்கணும். அங்கே ட்ரக்கு ஓட்டினா நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்கிறான். அங்கே 2-3 வருஷம் இருந்தால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பாவோட வைத்திய செலவு, பசங்களோட படிப்புன்னு அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்கு. இப்போ பத்தாததுக்கு உதாரித்தனமாக எங்கள் அப்பா வாங்கி வச்ச கடனும் என் மொத்த வீட்டு சுமையும் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுட்டேன் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என் வீட்டு பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனைன்னு எப்பவும் பிரித்து பேசாத. இது நம்ம வீட்டு பிரச்சனை. என்னதான் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஹஸ்பண்டா தானே உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். என்னதான் டீசெண்டான கணவனா இருந்தாலும் பொண்டாட்டி வேலைக்கு போனா மட்டும் பிடிக்காது. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் வேலைக்கு போறேன். அது மட்டும் வேண்டாம். நீ வேலைக்கு போக வேண்டாம். நான் கொண்டு வரத வச்சு நீ குடும்பம் நடத்தினா மட்டும் போதும். சரியா முட்டைக்கண்ணி? இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட பிரச்சனையே. பழகினாலே கல்யாணம் பண்ணணும்னு வாளுங்க. நம்ம ஊர் பிடிக்காம தான் வெளியூருக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா நீ வேற தொணங்கிற. இங்க பாரு, நீ இதுக்குள்ள மூக்க நுழைக்காத. எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது உங்களுக்கு தப்பா தெரியலையானா? உங்களையும் நம்பி ஊர்ல உங்க குடும்பம் இருக்குல்ல? அவங்க ஊர்ல தானே இருக்காங்க. இங்க நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இங்க பாருமா தங்கச்சி, இந்த ஊர்ல கண்ணு காதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. நமக்கு வேண்டாத காரியத்தை பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். என்ன இந்த மாசம் உன்னோட சம்பளம் ஸ்பான்சர் என்கிட்ட கொடுத்தமிச்சான். 600 ரியால் இருக்கு. 600 ரியாலா? என்கிட்ட சொன்னது வேறையாச்சு. சொன்னது 800 ரியால். 200 ரியால் என்னோட கமிஷன்.
அந்த ஃபாத்திமா பொண்ணு அடிக்கடி என் ரூமுக்கு வரல, அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன். அவளுக்கு கூலின்னு நினைக்காத, அவ மேல உள்ள பாசம். அந்த காசெல்லாம் இப்படி தானே சரி செய்ய முடியும்? எனக்கும் ஊர்ல பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணுமே. அப்ப இந்த காசை நானே ஊருக்கு அனுப்பி வச்சுட்டுமா? அம்மா சீக்கிரம் வா, லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா கிட்ட இருந்தான்னு பாரு. இல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து டியூ சீக்கிரமா கட்ட சொல்லி வந்திருக்கு. கண்ணியம்மா, அஸ்வதி கிட்ட இருந்துன்னு நினைச்சேன். யாருன்னு பாரு. மா வேகமா வாமா, ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு. அக்காவா இருக்கும், எடு எடு. ஹலோ ஹலோ, இது அஸ்வதியோட வீடு தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் சவுதியிலிருந்து பேசுறேன். எனக்கு அஸ்வதியை பத்தின சில விவரங்கள் தெரியணும். சவுதியில இருந்து. ஹலோ, யாருங்க பேசுறது? என் பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா? அவ ஏன் பேச மாட்டேங்கிறா? அஸ்வதியோட அம்மாவா நீங்க? ஆமாப்பா. அஸ்வதி இங்க இருந்து கடைசியா உங்களுக்கு எப்ப ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? ஈஸ்வரா, அவளுக்கு என்னப்பா ஆச்சு? என் பொண்ணு குரலை கேட்டு மாசம் 5-6 இருக்கும்பா. வாரம் தவறாம என் வீட்டுக்கும் அவ புருஷன் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாளேப்பா. 2 மாசம் தவறாம பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தா. இப்போ ஃபோனும் இல்ல, லெட்டரும் இல்ல. அவன் நம்பருக்கு போட்டா எப்ப பாரு கிடைக்கிறது இல்ல. என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? யாரு யாரு நீங்க? எனக்கு காசு பணம் ஒண்ணு வேண்டாம். என் பொண்ண பக்கத்துல வச்சு பார்த்தா போதும்.